அடுத்ததாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு எதிர்க்கு அமர்ந்திருக்கின்ற மூத்த மரியாதைக்குரிய பேராசிரியர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது மூன்றாவது மகளிர் மாநாட்டின் இறுதி நிலையை நாம் எட்டியிருக்கின்றோம். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் அவர்களே, பொதுச் செயலர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அவர்களே, இணை செயலாளர் மற்றும் அனைத்து கிளை பேராசிரியர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பகோணத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டிற்கு நாம் அழைப்பு விடுத்த நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் நாங்கள் போய் அழைத்தவுடனேயே மிகவும் இன்முகத்தோடு எங்களை வரவேற்று உபசரித்து நான் கட்டாயமாக உங்கள் மாநாட்டிற்கு வந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார்கள். அதனால் அவருக்கு இந்த கழகத்தின் சார்பிலும் நாம் அனைவரின் சார்பிலும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் இன்று வர முடியாத நிலையில் அவருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது வரவேற்று அழைக்க சென்ற வாழ்த்துரை வழங்க இசைவு தந்த நமது பெருமைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் திருமிகு கல்யாண சுந்தரம் எம்பி அவர்கள் டிரான்டெக்டாவின் அழைப்பினை ஏற்பதாக உறுதியளித்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் அவருக்கான அவசர அழைப்பின் காரணமாக சென்னை செல்ல வேண்டியிருந்தது. அவர் இன்முகத்தோடு வருவதாக தெரிவித்த ஒப்புதல் அளித்தமைக்காகவும் அவருக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் கொடைவல்லர் முனைவர் க அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் இன்று வருகை தந்து வாழ்த்து வழங்குவதாக இசைவு தந்தார்கள். அவர்கள் இசைவு வாழ்த்துரை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மாநாட்டிற்கு எத்தனை பேராளர்கள் வருவார்கள் என்று உடனடியாக கேட்டார்கள். நாங்கள் ஏறத்தாழ 300 பேராளர்கள் பேராசிரியர்கள் வருவார்கள் என்று தெரிவித்தோம். உடனே அவருடைய முதல் குரல், உங்களுடைய பெருமைக்குரிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் இனிய மதிய உணவை நான் வழங்கி சிறப்பிக்கின்றேன் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதையும் இன்று வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கழகத்தின் சார்பிலும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமைக்குரிய பேராளர்களுடைய சார்பிலும் நமது அனைத்து கிளைகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பெருமைக்குரிய பேராசிரியர்கள் சார்பிலும் அவருக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமக்கு வருகை தர ஒப்புதல் அளித்த மயிலாடுதுறை முன்னாள் மக்களவை உறுப்பினர் திருமிகு ராமலிங்கம் அவர்கள், அடுத்ததாக நமது பெருமைக்குரிய திருமிகு கல்யாண சுந்தரம் எம்பி அவர்களும் வருவதாக தெரிவித்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் திமுக கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறுவதால் அவசரமாக அவர்கள் செல்ல வேண்டியதாகிவிட்டது. அவர்களுக்கு நமது பெருமைமிகு நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
அடுத்ததாக நமது சிறப்புமிகு இரண்டாவது நிகழ்வு மகளிர் சிறப்பு அரங்கம். இந்த மகளிர் சிறப்பு அரங்கத்திற்கு நமது பெருமைமிகு பேராசிரியர் முனைவர் ரோஹிணி தேவி மாநில இணைச் செயலாளர் அவர்கள் வரவேற்பு நல்கி பெருமைப்படுத்தியார்கள். அவர்களுக்கு இந்த கிளையின் சார்பிலும் அனைத்து பேராசிரியர்கள் சார்பிலும் நன்றியினை உரித்தாக்கி பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக நமது அரங்கில் மிகவும் சிறப்பு உரை ஆற்றுவதற்கு அழைத்தவுடனேயே பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வருகை புரிந்து நேற்றே வருகை புரிந்து நமக்கு ஒரு பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது முனைவர் சிந்தியா செல்வி கல்லூரி இணை இயக்குனர் அவர்களுக்கு நான் நமது சார்பிலும் இந்த கழகத்தின் சார்பிலும் ஆட்சி பொறுப்பாளர்கள் மாநில ஆட்சி பொறுப்பாளர்கள் சார்பிலும் மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது சிறப்பு பேச்சாளர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள் தமிழ்துறை தலைவர் ஓய்வு சென்னை எத்திராஜி கல்லூரி அவர்கள் வெறுமை மனமும் ஆற்றுதல் குணமும் என்ற தலைப்பில் ஒரு பெருமைமிகு சொற்பொழிவை அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஆற்றி அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு பல்வேறு வகையிலும் நமக்கு அனைத்து வகையிலும் பயன்படக்கூடியதாக ஏற்புடையதாகவும் அமைந்திருந்தது என்பதை அவர்களுக்கு மரியாதையுடன் தெரிவித்து, உங்கள் சொற்பொழிவு எங்களுக்கு என்றென்றும் மறக்க முடியாத ஒரு சொற்பொழிவாக அமைந்துள்ளது என்று அனைவர் சார்பிலும் நமது கழகத்தின் சார்பிலும் மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் கிளை பொறுப்பாளர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நேற்றைய திடீர் அழைப்பில் நமது இங்கு வந்து நம்மளை பெருமைப்படுத்தி இருக்கின்ற கூடிய அரசு மகளிர் கல்லூரி கும்பகோணம் கிளையினுடைய கும்பகோணம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் நமது அழைப்பை உடனடியாக ஏற்று ஒரு 4:30 மணிக்கு அழைக்கின்றோம். உடனடி அந்த அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து பெருமைமிகு ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றார்கள். டாக்டர் பிரமிளா அவர்கள், முதல்வர் அரசு கலைக்கல் மகளிர் கல்லூரி கும்பகோணம், அவர்களுடைய உரை நமது அனைவருக்கும் பெருமைப்படுவதாக அமைந்துள்ளது. நீங்கள் வருகை புரிந்தமைக்கும் பெருமைமிகு சொற்பொழிவு ஆற்றியமைக்கால் நாங்கள் உங்களை வணங்கி மகிழ்கின்றோம். அடுத்ததாக நாம் இன்னொரு திடீர் அழைப்பாளரை அழைத்தோம். நம்முடைய கும்பகோணத்தினுடைய மிக ஒரு 21 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள், அதோடு நமது கும்பகோணத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி பல்வேறு வகைகளிலும் மக்களுக்கு தொண்டாற்றி வருகின்ற அரசு வக்கீலாக பணியாற்றக்கூடிய நமது திருமதி ஆர் கவிதா அரசு வழக்கறிஞர் அவர்களை நாங்கள் வணங்கி மகிழ்கின்றோம். அவர்கள் அழைத்தவுடன் இங்கு வந்து ஒரு நல்லதொரு சொற்பொழிவை நிகழ்த்தி சட்டங்களை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைத்து, அடுத்ததாக நாங்கள் உங்களை சந்திக்கின்ற போதெல்லாம் உங்களிடம் எங்களுடைய சட்ட நுணுக்கங்களை தேவைப்படுவதை உங்களிடம் வேண்டி வருவோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்து, உங்கள் பெருமைமிகு பேச்சும் உங்களுடைய செயலும் தொடர்ந்து எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் வருகை புரிந்தமைக்காக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது பாண்டிச்சேரி ஓய்வு பெற்ற கல்லூரி சங்கத்தின் ஆசிரியர் கழகத்தின் பொறுப்பாளர்கள் அழைத்தவுடன், நமது தலைமை கழகம் அழைத்தவுடன் இங்கு வந்திருந்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். கும்பகோணம் கிளை சார்பாகவும் அனைத்து கிளை சார்பாகவும் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன், வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்ததாக நமது அனைத்து ஓய்வூதிய அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் அழைத்தவுடன் இங்கு வருகை புரிந்து எம்மை பெருமைப்படுத்திய
அனைத்து ஓய்வூதியர் சங்க அரசு ஓய்வூதியர் சங்கத்தின் பொறுப்பாளர்களை வழங்கி மகிழ்கின்றேன். உங்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இந்த பெருமைமிகு மகளிர் மாநாட்டை நடத்தும்படியாக நமது மாநில தலைவர் பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது தயங்கினோம். என்னென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடியது 70 உறுப்பினர்கள். அந்த 70 உறுப்பினர்களும் ஏறத்தாழ 70 வயதை கடந்தவர்கள். நாங்கள் அவர்களை கொண்டு எவ்வாறு இந்த மாநாட்டை நடத்துவது என்று தயங்கினோம். அவர்கள் செயற்குழு திருச்சியிலே கூட நான் மிக அதிகமான சொற்களை கூறி அவரது கருத்துக்களை தெரிவித்து மாநாட்டை நடத்தாமல் விட்டுவிடுங்கள் என்ற அளவில் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்கள் கூறியது, மாநாடு உங்களுடைய எந்தவித செயல்பாட்டின் காரணமாகவும் நின்றுவிடக்கூடாது, இந்த ஆண்டு நடத்தியே தீர வேண்டும் என்ற அளவிலும், அதோடு கூட பொருள் உதவி என்ற நிலையில் நாங்கள் முழுமையாக அதை உதவி செய்கின்றோம், நீங்கள் நடத்துங்கள் என்று ஒரு தைரியத்தை அளித்ததோடு மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 10 கிளைகளுக்கு அவர்கள் தெரிவித்ததின் பேரில் ஏறத்தாழ மதுரை கிளையானது 50,000 ரூபாயை எங்களுக்கு அளித்து பெருமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக சென்னை கிளை ஏறத்தாழ 60,000 ரூபாயை வழங்கி நமது பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஏற்கக்கூடிய உடுமலைப்பேட்டை, தஞ்சாவூர், பழனி, கோவை, ஈரோடு, செய்யாறு, தாம்பரம் கிளை, மயிலாடுதுறை, கன்னியாகுமரி ஆகிய இந்த 8 கிளைகளும் தங்களால் இயன்ற அளவுக்கு பொருளுதவி செய்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும், மகளிர் மாநாடு பொருள் இல்லாமல் நின்றுவிடக்கூடாது என்ற அளவில் அவர்கள் தாராளமாக பொருளுதவி புரிந்து பெருமைப்படுத்தி இந்த மாநாட்டை சிறப்பாக அமைவதற்கு உதவி புரிந்தார்கள். அவர்கள் அனைத்து கிளையினுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து பேராசிரியர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது பெருமைக்குரிய தாம்பரம் கிளை 20,000 ரூபாயை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அடுத்ததாக திருச்சி கிளையில் புரொஃபசர் செல்லையா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய பணத்திலிருந்து 20,000 ரூபாயை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நன்றியையும் பெருமை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இவ்வாறு அனைத்து கிளைகளில் இருந்தும் பல்வேறு வகைகளிலும் நமக்கு பேராளர்கள் ஏறத்தாழ 300 பேராளர்களை இங்கு அனுப்பி அந்த பேராளர் கட்டணத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு வருவாயை அளித்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கும்பகோணம் கிளையில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களிடம் நாங்கள் ஒரு கட்டணத்தை, நன்கொடை கட்டணத்தை நிர்ணயம் செய்தோம். அதை அவர்கள் மனமுவந்து வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இங்கு வருகை புரிந்து பெருமைப்படுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது விழாவில் அனைத்து பெருமைக்கு உரிய நாங்கள் சென்று கேட்டபொழுது இந்த மண்டபத்தினுடைய ஓனர், மண்டபத்தினுடைய பெருமைப்படக்கூடிய நமது எங்கள் கும்பகோணம் கிளையினுடைய உறுப்பினர் பேராசிரியர் சேதுராமன் அவர்கள் இங்கு உடனடியாக இதனை ஏற்று இந்த மண்டபத்தினுடைய வாடகை ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய், ஆனால் எங்களுக்கு அதை இலவசமாக வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கழகத்தின் சார்பிலும் மாநிலத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய விழாவில் விழா ஒருங்கிணைப்பு தொகுப்புரை வழங்கிய முனைவர் எஸ் வளர்மொழி அவர்களுக்கு எங்கள் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது மகளிர் கல்லூரியில் நமது பேராசிரியர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய
5 பேராசிரியர்கள் அவர்கள் இன்று காலை பெருமை மிகு ரங்கோலி கோலங்களை வழங்கி எங்களுக்கு இந்த மண்டபத்தினுடைய அழகை மேலும் அழகு சேர்த்தார்கள். அவர்கள் அது செய்த அனைத்து மகளிருக்கும் நாங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இவ்வாறு உங்கள் அனைவருக்கும் இந்த அளவில் ஏறத்தாழ 2:30 மணி வரையிலும் பொறுமை காத்து இங்கு இருக்கக்கூடிய மகளிர் பேராசிரியர்களுக்கு பெருந்தகைகளுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.